ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 232 பார்க்க போகிறோம். ரொம்பவும் போரிங்காக இருக்குன்னு இருப்பான். ஏமாட்ட கிட்ட ஏதாவது செய்யறதுக்கான்னு சொல்லி கேட்பான். இல்லைன்னு சொல்லுவோம். எவாபா கிட்ட கேட்பான். அவரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். இன்னும் போரிங்காக ஃபீல் பண்ணிட்டு லீஃப்ல இருக்கவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு எங்களை சந்திக்கிறதுக்கு வேற யாராவது கூட வரலான்னு திங்க் பண்ணுவான். லீஃப்ல காட்டுவாங்க ஹினாட்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. ட்ரைனிங் அப்போ கூட நருட்டோட சிரிச்ச முகத்தை திங்க் பண்ணி பாப்பா. 10 ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்துட்டு ஹினாட்டாக்கு குட் மார்னிங் சொல்லுவா. ஹினாட்டா குட் மார்னிங் சொல்லுவோம். 10 டார்கெட்டை மாட்டிட்டு நம்மளோட ஸ்கில்ஸை ஷார்ப் பண்ணணும்பா. பார்க்க போனா அந்த போரே நருட்டோவை மையமா வச்சுதான் நடக்க போகுதுன்ட்டு இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியும்பா. ஹினாட்டா நருட்டோ என்ன பண்ணிட்டு இருப்பானோன்னு கேட்கவும், எப்படி லோக்கல் ஷாப்ல ராமன் சாப்பிட்டு என்ஜாய் தான் பண்ணுவான், பெருசா அவன் கன்சர்ன் பண்ணிக்க மாதிரி தெரியலன்பா. 10 ஹினாட்டாவை சீக்கிரமா வாங்க நேரமாச்சுன்பா. ஹினாட்டா சரிங்கவும் 10 என்னாச்சுன்னு சொல்லி கேட்பா. ஹினாட்டா இன்னைக்கு எங்களுக்கு கிளான் மீட்டிங் இருக்குன்ட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஹியாஷி ஹியூகா ஹிடன் லீஃப்ல நம்மளோட கிளான் தான் பெரிய அளவுல இம்பார்ட்டன்ட் ரோல்ல பிளே பண்ணதுன்ட்டு சென்சர் டைப் நிஞ்சாவா நம்ம தான் நிறைய விஷயங்களை பண்ணி ஆகணும். நம்மளோட டியூட்டிஸ் வேரி ஆகலாம். ஆனா எல்லாத்தையுமே லீட் பண்றதுக்கு ஒரு பர்சன் வேணும். நான் பின்பக்கமா அது கார்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நெஜி நீ கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் பாரு. இதை கேட்ட மற்ற யூகா கிளான் மெம்பர்ஸ், நெஜி சைட் பிரான்ச் ஆச்சு, பார்க்க போனா லேடி ஹினாட்டா தானே வரணும்னு முழங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹியாஷி எல்லாத்துக்குமே நெஜியோட எபிலிட்டிஸ் தெரியும்ல, நெஜி ஒன்னா நம்பிதான் இருக்குன்ட்டு எந்திரிப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கேர்ள்ஸ் கெட் டுகெதர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நெஜி வெளியே வரப்ப கோ அண்ட் ஹியாஷி பேசிட்டு இருக்கதை கேட்பான். கோ ஹியாஷி கிட்ட ரீகன்சிடர் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ்ன்ட்டு, பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ஹினாட்டா ரொம்பவுமே கஷ்டப்பட்டா, தைரியமா பெயின் எதிர்த்து தனியா போய் நின்னா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப நெஜி பாஸ்ட திங்க் பண்ணுவான். நெஜி என்ன ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு கேட்கவும், ஜென்டல் ஃபிஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ண ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருப்பா. நெஜி ஆனா நீ மெயின் பிரான்ச்சோட வாரிசுன்னு சொல்ல வரவும், ஹனாபி இந்த மெயின் பிரான்ச்சோட வாரிசுன்ட்டு நருட்டோ மாஸ்டர் ஜெராயோட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு கிளம்பிட்டான். அதே டைம்ல நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கான கடினமான ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லியிருப்பா. நெஜி என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிக்டா இருக்குமா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் சரின்னு இருப்பான். ஹினாட்டா தேங்க்ஸ் பண்ணிருப்பா. இதுக்கப்புறமா மழை வெயில் கூட பார்க்காம ஹினாட்டா எவ்வளவு கடினமா ட்ரைனிங் எடுத்தாங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. பெயினோட சண்டை போடுறப்ப ஜென்டில் ஸ்டெப் ட்வின் லைன் ஃபிஸ்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதை இந்த ட்ரைனிங் மூலமா தான் கத்துருப்பா. அதை நெஜி மேல யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிருப்பான்னு சொல்ல முடியாது, அது ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவா இருக்கும். நெஜியே இம்ப்ரெசிவா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான். பிரசன்ட்ல காட்டுவாங்க ஹியாஷி அவ டெவலப் ஆயிட்டு தான் வரா, அவளை தப்பெல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலுமே இது ஷினோபிகளுக்கான வார், ஃபியூகா கிளான மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது, லீட் பண்றதுக்கு தகுதி அவளுக்கு இல்லைன்றுவாரு. அதுக்கு என்னத்தன்னு கோ கேட்கவும் ஹியாஷி அவ ரொம்பவுமே சாஃப்டா இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா குரனாய் கிட்ட காட்டுவாங்க. குரனாய் ஹினாட்டா கிட்ட என்னால டீம் கேப்டனா லீட் பண்ண முடியாத காரணத்தினால டீம்மேட்டை டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க, அதனால எல்லாருமே ஸ்கேட்டர் ஆகி வேற மிஷனுக்கு போற மாதிரி இல்ல, இதெல்லாம் என்னால தானே, என்ன மன்னிப்பியான்னு சொல்லி கேட்கவும் ஹினாட்டா கண்டிப்பான்பா. குரனாய் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் பண்ணிட்டு உமன் டு உமன் பேசுறதுனால பிரச்சனை இல்ல, இதே விஷயம் கீபா அண்ட் ஷீனோ கிட்ட ஸ்மூத்தா போகாதுன்னு சிரிப்பாங்க. ஹினாட்டா அப்படின்னு கேட்கவும் ஆமான்பாங்க. ஷிகமாரு வந்துட்டு ஓ ஹினாட்டாவான்கவும் ஹினாட்டா ஷிகமாருக்கு ஹாய் சொல்லுவா. பிஸியா இருப்ப போலேன்னு சொல்லி குரனாய் கேட்கவும் ஷிகமாரு மிஷனுக்கு போயிருந்தேன் லேடி சொன்னாடே, அப்புறம் எங்க அப்பாவோட ரொம்ப டஃபாலாம் இல்லைன்பா. வில்லேஜ் விட்டு போனேன்னு சொல்லி ஹினாட்டா கேட்கவும் நருட்டோட ஷிப்புக்கு தேவையான சப்ளைஸை கொடுக்க நானும் 10 போனேன்னு சொல்லுவான். நருட்டோ கிட்ட எந்திரிப்பா. ஷிகமாரு அவன் ஃபைனா தான் இருக்கான்பா, அதனாலதான் காலையில 10 அப்படி பேசினாலான்னு சொல்லிட்டு ஹினாட்டா திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஷிகமாரு இதுக்கு முன்னாடியே சோஜி சக்குரா அப்புறம் ஈனோ அவங்களுமே போன மிஷன்ல நருட்டோவை பார்த்திருக்காங்க. ஆமா அப்புறம் லேடி சொன்னாடே உன்னை வர சொல்லியிருந்தாங்கன்பா. ஹினாட்டா மிஷனுக்காகவான்னு சொல்லி கேட்கவும் யாருக்கு தெரியுமா ஷிகமாரு. குரனாய்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவா. இதை பார்த்த குரனாய் விஷயம் நருட்டோவை பத்தினா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏறான்ட்டு சிரிப்பாங்க. ஷிகமாரு பேர் ஏதாவது யோசிச்சு வச்சிங்களான்னு சொல்லி கேட்கவும் என்னன்ட்டு குரனாய் பார்க்கவும் குழந்தைக்கின்பா ஷிகமாரு நிறையவே யோசிச்சுட்டு தான் இருக்குன்பாங்க. ஹினாட்டா ஹொகாகே ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. போய் பார்த்தா ஷீசுனேதா ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லேடி சொன்னாடே வர சொல்லியிருந்தாங்கிற மாதிரி ஹினாட்டா சொல்லுவோம். அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்ட்டு ஷெட்யூல பார்த்துட்டு இன்னைக்கு சைஃபர் டிவிஷன்ல இருக்கணும், அங்கேயுமே இருக்கிறது சந்தேகம் தான்பாங்க. ஹினாட்டா சரி கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவா. சைஃபர் டிவிஷனுக்கு போய் பார்த்தா அங்க எதுவுமே கிளம்பியிருப்பாங்க. ஷீஹோ அலைட்ஷினோபி ஃபோர்ஸ் யூஸ் பண்றக்கான சீக்ரெட் கோட்ல தான் சைஃபர் டிவிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லுவா. எங்களுக்கு எங்க நாம மோசமா தான் போயிட்டு இருக்குன்னு சிரிச்சுட்டு அடுத்ததா ஃபுட் சப்ளைஸ்க்கான சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு போனாங்கன்பா. தேங்க்ஸ் பண்ணிட்டு நானே போய் பாத்துக்கிறேன் கிளம்பிடுவா. போய் பார்த்தா அதை ஈனோ தான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பா. லேடி சொன்னாடே ஆல்ரெடி கிளம்பிட்டதா சொல்லுவா. கீபா அண்ட் ஷீனோ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ஹினாட்டா ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லி கேட்பான் கீபா. இல்ல அதுக்கு வரலன்பா ஹினாட்டா, ஃபுட் டெலிவரிஸ் வேற ஏகப்பட்டதுக்கு ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்ட்டு கீபா டயர்டா பேசுவோம். பார் வரப்போதுல எதுவா தான் செஞ்சுதான் ஆகணும்பா ஈனோ பெருமூச்சு விட்டுட்டு வேலை செய்வான் கீபா. ஈனோ லேடி சொன்னாடே நிஞ்சா டூல்ஸை செக் பண்ண போறதா மென்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவா. அங்க 10 தான் இருப்பா. ஆல்ரெடி கிளம்பி இருப்பாங்க. ஹினாட்டா 10 நருட்டோ போன மிஷன்ல பாத்தேன்னு சொல்லி கேட்பா. ஆமான்ட்டு சப்ளைஸ் டெலிவரி பண்ண
பண்ண போயிருந்தோன்பா. ஹினாட்டா அதே மாதிரி வேற ஏதாவது மிஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேப்பா. அதை பத்தில எனக்கு எப்படி தெரியும் 10-10 லேடி சொன்னாடே அவங்க மெடிக்கல் காப்ஸ்க்கு போறதா சொன்னாங்கன்பா. சரி நான் அங்க போய் பாத்துக்கிறேன் ஹினாட்டா ஓடுவா. 10-10 ஒரு ஐடியாவோட சிரிப்பா. சக்குரா லேடி சொன்னாடே இங்க வரவே இல்லையே, அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றத நான் அப்புறமா பண்ணிக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கதா சொல்லுவா. லீ இருந்துட்டு மெடிசின்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்குன்பா. சோஜி ஃபுட் பில்ஸ்க்கான இன்சார்ஜா என்ன போட்டிருக்காங்க, கிரேட்டா இருக்கலன்னு சொல்லி கேப்பா. சக்குரா ஹினாட்டா இருக்க இடத்துக்கு 10-10 இங்க தான் இருக்கீங்களான்ட்டு வந்துட்டு இன்னைக்கு நைட் நம்ம வேணா கேதர் ஆகலாமான்ட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணலாமே பார்பிக்யூல அப்படின்பா. இதை கேட்ட உடனே சோஜி நானும் வரேன்ட்டு வருவான். லீ பிளான் நல்லா இருக்கேன்பா. 10-10 பாய்ஸ் இன்வைட் பண்ண போறதா இல்லைங்கவும் ஏன்னு கேட்பானுங்க. இன்னைக்கு நாங்க பொண்ணுங்க மட்டும் சேர்ந்து நைட் அவுட் பண்ண போறோம்ட்டு இது பொண்ணுங்களுக்கான கெட் டுகெதர்ன்பா. இதுக்கப்புறமா சுனாடே மீட்டிங்ல இருக்கிறத காட்டுவாங்க. காம்பேட் யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம பர்சனலா தான் ஒவ்வொருத்தங்களையும் அசைன் பண்ண போறோம். அதுவும் அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு. கமாண்டர் யூனிட் அப்ப சப்போர்ட் யூனிட் சர்ப்ரைஸ் அட்டாக்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு லீஃப் அண்ட் மற்ற வில்லேஜ்ல இருந்து ஷினோபிகளோட சமநிலைப்படுத்தப்படும்பாங்க. கோஹாரு ரொம்ப ஃபாஸ்டா பேசுற, எங்க வயசுக்குனாவது மரியாதை கூடன்னு சொல்லி கேட்பாங்க. சுனாடே உங்க வயசு நம்பிதான் இருக்கேன், நீங்க 2 பெரிய கிரேட் நிஞ்சா பாஸை பார்த்துட்டு உயிரோட இருக்கீங்க, அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச விஸ்டமை மற்றவங்களுக்கும் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கோஹாரு இப்ப வரைக்குமே ரொம்ப வருஷம் ஏன் வாழ்றேன்னு ஃபீல் பண்ணிருக்கேன்பாங்க. சுனாடே நீங்க 2 பேர் லக்கி, நான் கேம்பிள் பண்ணாம குடிக்காம இருந்தும் என்னால இந்த பிளானிங்ல ஹேண்டில் பண்ண முடியல இப்ப வரைக்கும். அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, ஏன்னா என்னோட கொலீக்ஸ் யாருமே உயிரோட இல்லைன்பாங்க. கோஹாரு உன்னோட ஜென்ரேஷன் ரொம்பவுமே ஹாஷா தான் இருந்துச்சு, அதுலயும் குறிப்பா உன்னோட கிளாஸ் நிறைய பேர் இழந்துச்சுன்பாங்க. டான் அண்ட் ஜிராயாவை திங்க் பண்ணுவாங்க. சுனாடே இப்படிப்பட்ட டைம்ல ஒரோச்சுமாரு இருந்தா நல்லா இருந்திருக்கும்பாங்க. கோஹாரு அவன் இருந்தாலுமே நம்ம பக்கம் இருப்பானாங்கிறது டவுட் தானங்கவும் இதை பேசணுங்கிறக்காக பேசிட்டு மன்னிச்சுக்கங்கன்பாங்க. அதை விட்டு தள்ளு நான் தான் கூட இருக்கலன்னு கோஹாரு பேசிட்டு இருக்கப்ப ஷீஜுனே தொல்லை பண்ணதுக்கு சாரின்ட்டு ஃபியூடர் லார்ட் இப்பவே பேசியாலும் சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லுவா. சுனாடே இதனாலே எனக்கு வேலை முடிய மாட்டேங்குதுன்னு கடுப்போட எந்திரிப்பாங்க. வெளியே வந்து சுனாடேவை பார்த்த ஹினாட்டா எனக்குன்னு ஏதாவது மிஷன் இருக்குன்னு சொல்லி கேட்கவும், இல்ல அதை பத்தி இல்ல ஹியாஷியோட ரிப்போர்ட்டை பார்த்தேன், நெஜி தான் உங்க கிளானோட ஃப்ரண்ட் லைனை லீட் பண்ண போறான்னு சொல்லி கேட்கவும், ஹினாட்டா ஆமான்பா. சுனாடே இது உன் ஸ்கில்ஸ்க்கான ரிஜெக்ஷன் மட்டும் நினைச்சிடாத, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, இப்போதைக்கு அதுவே போதுமானதுன்பாங்க. சீஜுனே டைம் ஆச்சுங்கவும் தெரியும்ட்டு சுனாடே வேகமா போயிருவாங்க. ஹினாட்டா மனசுக்குள்ள ஏன் அப்பா நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறாருன்னு திங்க் பண்ணுவா. நைட் ஆயிருக்கும். பார்பிக்யூ ஷாப்ல காட்டுவாங்க. 10-10 ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டதா சொல்லுவா. ஈனோ 10-10 மெனுவை செக் பண்ணுவாங்க. பீஃப் டங்க் வித் சால்ட்டான்னு பார்த்துட்டு இந்த புது மெனுல ஸ்பெஷல் லேடிஸ் காம்போ இருக்குன்ட்டு ஈனோ நல்ல டீலா இருக்கேன்பா. சக்குரா நல்ல டீல்னா தவிர்க்க முடியாதுன்பா. ஷீஹோ அவளோட ஃபேவரட்டா ஆஃபல் சொல்லுவா. ஆஃபல் அப்படிங்கிறது அனிமல்ஸோட நெஞ்சுக்கறி. எந்த அனிமல்ஸோட நெஞ்சுக்கறியா இருந்தாலும் அதை பொதுவா ஆஃபல்னு சொல்லுவாங்க. 10-10 ட்ரிங்க்ஸை முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் முடிவு பண்ணியாச்சுன்பாங்க. வெயிட்டர் கூப்பிடுவா. சோஜி கேர்ள்ஸ் அவங்களோட கெட் டுகெதர் பண்ணா, பாய்ஸ் நமக்கான நம்ம கெட் டுகெதர் பண்ணலாம், வைத்த நாச்சுக்கங்க கைஸ்ன்பா. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. கோஹாரு ஃபியூடர் லார்ட் கூட ஆன மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அவருக்கு அவரை பத்தின கவலை மட்டும்தான், அப்படி ஆயிட்டா என்ன ஆகும் இப்படி ஆயிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு முழுக்க அவரை பத்தி கவலைப்படுறாங்கன்ட்டு இன்னைக்கு என்னோட ஒர்க் முடிஞ்சதுன்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி ஆகணும் வாசிஜுனே போலான்ட்டு கிளம்பிடுவாங்க. தடுக்க ட்ரை பண்ணி கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறமா கேர்ள்ஸ் காட்டுவாங்க. சியர்ஸ் பண்ணிட்டு குறப்ப ஈனோ எதுக்காக திடீர்னு கெட் டுகெதர்னு சொல்லி கேட்கவும் 10-10 தினமும் வாருக்கு போறதுக்கான விஷயங்களை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அதனால தான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கட்டும் இது பண்ணன்பா. சக்குரா எப்பயாவது ஒரு தடவைங்கிறது ஓகே தானன்பா. ஈனோ நார்மலான மிஷன்கிறதே இல்ல, இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாருக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்குன்பா. ஷீஹோ என்ன இன்வைட் பண்ணல சந்தோஷம் தான், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவோம். நீ சொல்லவும் தான் எனக்கே தோணுதுன்ட்டு 10-10 நமக்கு எப்படி ஒருத்தர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேப்பா. சாக்குரா ஒருவேளை ஒன்னா சுனின் எக்ஸாம் அட்டன் பண்ணனால கூட இருக்கலாம்பா. எல்லாமே ஜெர்க்காவாங்க. ஈனோ ஆமான்பா. 10-10 நம்ம எல்லாம் கிளாஸ்மேட்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய மிஷனுக்கு ஒன்னா போயிருக்குன்பா. ஈனோ சுனின் எக்ஸாம் சக்குராவை பார்த்துட்டு அப்பெல்லாம் நீ எங்களுக்கு தொல்லைன்பா. சக்குரா நீ தான் சொல்லுவா. முறைச்சிட்டு பேசிட்டு இருந்தவங்க டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா கீபா கிட்ட காட்டுவாங்க. இன்னுமே இந்த அலை சினோபி ஃபோர்ஸ் எப்படி எங்க போகுதுன்னு தெரியலன்பா. சோஜி எப்படி எல்லா கறியையும் ஒரே பிளேட்ல போட்டு தராங்களோ அதே மாதிரிடான்பா. சாப்பிட்டே பேசிட்டு வெரைட்டியா இருக்க சாப்பாடும் நல்லா தானே இருக்குன்பா. கீபா இங்க ஒன்னும் சாப்பாட்டை பத்தி பேசல சோஜின்ட்டு சான் கூட இருக்க உறவு லீவுக்கு மற்ற நேஷனோட இல்லையன்பா. ஷீனோ கேள்விப்பட்ட வரைக்கும் கிளவுடோட நிறைய பிரச்சனை இருக்குன்பா. ஷிக்குமாரு டவுட்டே இல்லைன்ட்டு ஹிடன் லீஃப்க்குன்னு மட்டும் இல்ல மற்ற நேஷன்ஸ்க்குமே அவங்களுக்குள்ள அவங்கள சார்ந்து இருக்க பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லும் இதை கேட்ட நிஜி எல்லா வில்லேஜுக்குமே இன்னொரு வில்லேஜ் மேல இருக்க பகைங்கிறது இருந்துட்டு தான் இருக்குன்பா. லீ அப்படி இருக்கும்போதும் கூட 5 கிரேட் நேஷன்ஸோட ஹொக்காகேஸ் இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்காங்கன்னா நம்மளோட எதிரி அக்காட்சுகி தவிர்க்க முடியாதவங்களா தான் இருக்க முடியும்பா. கீபா பார்க்க போனா கடினமாவே சண்டை போட்டாகணும்ட்டு நம்ம கூட யாரு இருப்பாங்கன்னு கூட தெரியாதுன்பா. இதை கேட்ட ஷீனோ ஆனா கீபா நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸை கண்டு பயந்தது இல்லையன்பா. இதை கேட்ட கீபா வாய மூடுறா, எல்லாத்தோட வாசனையும் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடான்னு கேட்பான். சோஜி நம்ம எல்லாம் ஒன்னா இருக்காது, எனக்கு அந்த ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துதுன்பா. சக்குரா சுனின் எக்ஸாம் பாதிலே கேன்சல் ஆயிக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் ஷீஹோ லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணாங்களா அந்த டைம்லயான்னு சொல்லி கேட்பா. ஈனோ அன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, ஆனா யாரும் யாரையும் இழக்கல, நம்மளாம் ஒன்னா தான் இருக்கோம், அந்த வகையில நம்மளோட ஜென்ரேஷன்ல விதிவிலக்கு தான்பா. 10-10 ஆமான்ட்டு போன ஒரே ஒரு ஆள் சாஸ்கே மட்டும் தான்பா. இதை கேட்ட சக்குரா டல்லாவா. 10-10 இதை நான் சொல்லியிருக்க கூடாது போலேன்பா. ஈனோ வா சக்குரான்னு சொல்லி கூப்பிடுவா. ஷிக்குமாரு சோஜி கிட்ட என்ன சாஸ்கேவோட ரெக்கவரி மிஷனை பத்தி சொல்றேன்னு சொல்லி கேட்கவும் ஷீனோ ஆனா நம்ம அன்னைக்கு தோத்துட்டோம், அதுக்கு காரணம் நீங்க என்ன கூட்டிட்டு போகாததுன்பா. இதை கேட்ட கீபா இன்னமும் இந்த ஒரு விஷயத்துல அப்செட்டா தான் இருக்கேன்னு சொல்லி கேட்பான். சோஜி அது ஒரு டஃப் பேட்டில் தான், இருந்தாலும் அதையுமே சமாளிச்சுன்பா. நெஜி அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்பா. 10-10 இப்ப 2 பேர் டெப்ரெஸ்டா இருக்காங்குவோம். ஹினாட்டா அண்ட் சக்குரா நாங்க ஒன்னும் டெப்ரெஸ்டா இல்லைன்பாங்க. ஹினாட்டா சுனின் எக்ஸாம் எடுத்துக்கிட்ட சந்தோஷம்பா. நெஜி கிட்ட தோத்தாலும் உன்னால முடிஞ்சா நீ பண்ணின்பா.
அப்படின்பா டென்டென். ஹினாட்டா அதுக்கு காரணம் அன்னைக்கு அவன் என்ன சேர் பண்ணான். அன்னைக்கு நருட்டோ சேர் பண்ணனால தான் என்னால என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சுன்பா. ஈனோ நருட்டோ வந்துட்டு அன்னைக்குமே அன்பிரடிக்டபிளா தான் இருந்தான். யாரு நினைச்சா அவன் ஒரு நாள் வில்லேஜோட ஹீரோ ஆவான்னு சொல்லவும் ஹினாட்டா ஆமான்பா. சகுரா அப்புறம் இப்ப நம்ம நருட்டோவை பாதுகாக்க வேண்டிய நேரம்பா. ஹினாட்டா மனசுக்குள்ள நருட்டோவை நம்ம பாதுகாக்க வேண்டிய டர்னான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவா. ஈனோ இன்னுமே அவன் இடியட்டா தான் இருக்கான்பா. சகுரா எனக்கும் தெரியும்பா. சகுரா சாப்பிட்றதுக்கு தயாராயிடுச்சுன்பா. சரி வாங்க சாப்பிடலான்ட்டு ஹினாட்டா சாப்பிடுவோம். இப்பதான் வயிற்று நார்ப்பிக்க போறேன்னு டென்டென் கேட்கவும் ஆமா நான் ஸ்ட்ராங் ஆகணும்லன்பா ஹினாட்டா. வெயிட்ரஸ் போக் ஜோல்ஸ் கொண்டு வரவும் டேஸ்டா இருக்க போதுன்ட்டு ஈனோ வாங்குவா. இதை பார்த்து சகுரா நீ பண்ணியாவே மாற போறேன்பா. ஜோல்ஸ்ங்கிறது ஜாலைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வர லூஸ் ஸ்கின்னை தான் ஜோல்ஸ்ன்பாங்க. சகுரா பண்ணியாவே மாற போறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஈனோ விளையாடாத, அது மூட்டுகளுக்கு நல்லதுன்பா. கீபா நருட்டோ இல்லாம யாரும் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்பா. நருட்டோ தான் நம்ம குரூப்பை கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைப்பான்பா லீ. கீபா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோன்ட்டு ஆச்சரியப்படுவான். சோஜி கண்டிப்பா அவன் பார்பிக்யூ மட்டும் சாப்பிட முடியாதுன்பா. ஷிக்கமாரு அவன் கடல்ல இருக்கதா சொல்லுவான். நருட்டோ காட்டுவாங்க ஷிப்ல மீன்டா இருக்கும், திரும்பவும் மீனான்ட்டு ஒரு மாதிரி சடஞ்சுக்கிட்டு எப்பயாவது ஒரு தடவைனாவது பார்பிக்யூ மீட்னா பரவாயில்லைன்ட்டு கத்துவான். இதுக்கப்புறமா சுனாடைவும் பார்பிக்யூக்கு வருவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கறி இல்லைன்னா என்னன்ட்டு சீஜுனே ஸ்லோவா போக சொல்லுவா. கையை தட்டி விட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தயார் பண்ணுவாங்க. சுனாடை உள்ள போயிட்டு என்ன கேர்ள்ஸோட நைட் அவுட்டான்னு சொல்லி கேட்பாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. டென்டென் ஆமா அது கேர்ள்ஸோட கெட் டுகெதர்னு சொல்லுவோம். சுனாடே சரி தள்ளிக்காங்கன்ட்டு ஹினாட்டா பக்கத்தில் போய் கொண்டு என்னோட செஸ்ட் மட்டும் தான் பெருசா இருக்குன்ட்டு வெயிட்ரஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரிங்கை கொண்டு வர சொல்லி கேட்பாங்க. சீஜுனே ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு மை லேடின்பாங்க. சுனாடே என்ன பிடிச்ச பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கவும் சகுரா சுனின் எக்ஸாமை பத்தி பேசிட்டு இருந்தான்பா. அதை நனவு விட்டிட்டு இருந்தான்பா ஈனோ. டென்டென் நாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி சந்திச்சிட்டோங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்காக வந்திருக்கோன்பா. அப்படியான்ட்டு சுனாடே ட்ரிங்க் பண்ணவும் ஷீகோ ஃபுட் கொடுப்பா. ஹினாட்டா கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்ல வந்தது அப்படின்னு சொல்லி பேசவும் நான் ஓகே தான், நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்பா. எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுல அவ்வளோ தேங்க்ஸ் பண்ணுவா. இதை பார்த்து சொன்னாடே நீங்க பொண்ணுங்க ரொம்பவுமே லக்கின்பாங்க. சரின்ட்டு கேம்பிள் பண்ணலாமான்ட்டு பிரின்சஸ் கேம்க்கான நேரம்ட்டு கையில அந்த பேப்பர்ஸ் எடுப்பாங்க. ஷீஜ்னே தடுக்க பாப்பா. யார் பிரின்சஸ்ன்னு கத்துவாங்க சொன்னாடே. லீ டென்டென் லேடி சொன்னாடவே இன்வைட் பண்ணிருக்காளான்னு சொல்லி கேப்பா. கீபா தைரியம் தான்பா. ஷிகமாரு ஃபிஃப்த்துமே ஸ்ட்ரெஸ்டா தான் தெரியுறாங்கன்பா. சோஜி நான் இப்படி பார்பிக்யூவை ஃபுல்லா வெளுத்து கட்டி ரொம்ப நாள் இருக்கும்பா. சொன்னாடே ஆஃப்டர் பார்ட்டி பண்ணலாமான்கவும் டென்டென் நான் வீட்டுக்கு போயிடணும்பா. நானும் தானே சில பேர் சொல்லுவாங்க. ஷீஜ்னே எனக்குமே வேலை இருக்குன்பா. ஷிகமாரு இன்னைக்கு நைட் நான் முடிச்சு வைக்க வேண்டிய வேலையும் இருக்குன்பா. அப்புறம் லேடி சொன்னாடே கிட்ட சாரி கேட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து சொன்னாடே எல்லாருமே டெடிகேஷனோட இருக்காங்கன்பாங்க. ஷீஜ்னே பாராட்டவும் விடியற வரைக்கும் குடிக்கலான்பாங்க. சொன்னாடே ஷீஜ்னே வேணாங்கவும் சொன்னாடே அதான் பண்ணலான்ட்டு இருந்தேன், இருந்தாலும் வா போய் வேலையை பார்க்கலான்ட்டு போயிருவாங்க. சரின்ட்டு ஷீஜ்னே பின்னாடி ஃபாலோ பண்ணுவா. நெஜி அண்ட் ஹினாட்டா போறப்ப ஹினாட்டா நெஜியை கூப்பிட்டு நான் இப்ப இருக்கிறத விட ஸ்ட்ராங்கா ஆகணும்பா. நெஜி இப்பவே நீ போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீன்பா. ஹினாட்டா வரப்போற போரே நருட்டோவை பாதுகாக்கிறதுக்காக தான், அதனால நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா ஆகணும்பா. நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் கூட நருட்டோ தான்பா. நெஜி நானுமே உன்ன மாதிரி தான் லேடி ஹினாட்டான்ட்டு அவனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். நான் இப்ப ஃப்ரீயா இருக்குன்பா. கோ ஹினாட்டாவை வெல்கம் பண்ணுவான். வீட்டுக்கு வந்துட்டு ஹினாட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா கோ கிட்ட. கோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்புவா. அடுத்த நாள் ட்ரைனிங் அப்ப நெஜி நீ தான் மெயின் பிரான்ச், அதனால நீ தான் லீட் பண்ணி ஆகணும்பா. ஹினாட்டா கிட்ட மெயின் சைட் பிரான்ச்ல எதுவும் இல்ல, அதுக்கு நீ தான் சரிப்பட்டு வருவேன்பா. ஹினாட்டா நம்ம மட்டும் ஒற்றுமையா இல்லைன்னா இந்த வாரில் நமக்கு வெற்றிங்கிறது இருக்காதுன்பா. ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்கிறத காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோஸ் இம்பாஸ்டர் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்மா. நருட்டோ